படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று வெளியிட்ட வீடியோ பார்த்திருப்பீங்க. அதுல புதிய கல்விக் கொள்கையில 3வது மொழி ஒன்னும் திணிக்கப்படல, அது கட்டாயப்படுத்தப்படல. ஆனா இங்க இருக்க அரசியல் கட்சிகள் தான் அதை வியாபாரமாக்குறாங்க, பாஜக எதிரான அரசியலாக மாற்றுகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். உண்மையிலே புதிய கல்விக் கொள்கையில அந்த அளவுக்கான பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? ஏன் ஒரு 3வது மொழி கற்றுக்கொள்ள கூடாது என்பதற்கான காரணம் எனக்கு புரியல. ஹிந்தி கட்டாயமாக இருந்த போது நான் அதை கடுமையாக எதிர்த்த நபர்களில் நானும் ஒருவர். ஏன்னா கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆனால் ஏதாவது ஒரு 3வது மொழி கத்துக்கலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு? இதுல இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்ற இன்னொரு விஷயத்துக்கு சீமான் அவர்களும் பதில் சொல்லியிருக்கிறாரு. நீங்க ஹிந்திங்கிறீங்க, ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எனக்கு ஏன் வேணும், என் பசங்க எதுக்கு ஹிந்தி படிக்கணும், அதுக்கான பதிலை நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3வது மொழி, அதுக்கப்புறம் ஹிந்தி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு போங்க. இப்ப ஏற்கனவே சீமான், விஜய், அதுக்கப்புறம் அதிமுக அப்படின்னா பல முனைகள்ல போட்டி இருக்கு அப்படிங்கிற போது வாக்குகள் பிளவுபட்டு அது டிஎம்கேக்கு தான் சாதகமா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கருத்து சொல்றாங்க. சோ அப்போ இந்த பலமுனை போட்டியை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அதிமுக யோசிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ? ஒரு குழந்தை கூட கூறக்கூடிய விஷயம். திமுக கூட்டணிக்கு எதிராக பலமுனை போட்டி என்றால் திமுகவுடைய வெற்றி உறுதி. தமிழ்நாட்டுல கருத்து சுதந்திரங்கிறது கொஞ்ச நாளாவே இல்ல. கருத்து சுதந்திரங்கிறது கொஞ்ச நாளா இல்ல. நம்ம பாக்குறோம் யூடியூபர்ஸ் எல்லாரையும் ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னு பிடிச்சி அரெஸ்ட், அதுவும் போலீஸ் நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்குன்னு அரெஸ்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள். வணக்கம் வணக்கம் சார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று வெளியிட்ட வீடியோ பார்த்திருப்பீங்க. அதுல புதிய கல்விக் கொள்கையில 3வது மொழி ஒன்னும் திணிக்கப்படல, அது கட்டாயப்படுத்தப்படல. ஆனா இங்க இருக்க அரசியல் கட்சிகள் தான் அதை வியாபாரமாக்குறாங்க, பாஜக எதிரான அரசியலாக மாற்றுகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். உண்மையிலே புதிய கல்விக் கொள்கையில அந்த அளவுக்கான பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? முதல்ல புதிய கல்விக் கொள்கை ஒரு டிராஃப்ட், முதல் அந்த டிராஃப்ட் வரும்போது அதுல மும்மொழி கொள்கை கட்டாயம், அதில் ஹிந்தி பேசும் மாநிலங்கள் அல்லாத மாநிலங்களுக்கு ஹிந்தி கட்டாயம் என்று ஒரு கிளாஸ் வச்சிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை சந்தித்தது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, தென்னக மாநிலங்கள்ல கூட கட்டாயப்படுத்தி நீங்க ஹிந்தியை கொண்டு வர முடியாது. ஸோ மத்திய அரசு என்ன பண்ணாங்க, அதை மாத்திட்டு 3வது மொழி கற்றுக்கணும், ஆனா அது என்ன மொழி வேணாலும் இருக்கலாம், வேற எந்த ஒரு மொழியாகவும் இருக்கலாம், அது ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. ஸோ இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் ஆக கற்க வேண்டிய அவசியம் இல்லை. 3வது மொழி அவசியம். அந்த 3வது மொழியில நீங்க எந்த ஒரு மொழியை வேண்டுமானாலும் நீங்கள் அதை செலக்ட் செய்து கொள்ளலாம். ஸோ இதுதான் இன்று இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை. ஸோ திரு அண்ணாமலை அவர்கள் பாயிண்ட் அவுட் பண்றதுங்கிறது ஃபேக்சுவலி அது சரி. ஏன்னா ஹிந்தி கட்டாயம் இல்லை, புதிய கல்விக் கொள்கையில மேண்டேட்டரியா ஹிந்தி கத்துக்கணும்னு போடலை. ஸோ அதனால இந்த மும்மொழி வெர்சஸ் இருமொழி கொள்கையில ஒரே ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், பல மூளை வளர்ச்சி படிக்கக்கூடிய வல்லுநர்கள், நியூரோ சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு மிக சிறந்த காலகட்டம் பள்ளி பருவம். அதுல சில்ட்ரன் ஆர் கேப்பபிள், அடல்ட்ஸை விட நீங்க ஒரு வயது, ஒரு 20 வயசு 25 வயசு ஆன நபரை விட ஒரு குழந்தைக்கு பல மொழிகளை மிகவும் சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அது இப்ப இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாவே, அது 50 வருஷமாவே அது எஸ்டாப்ளிஷ் ஆன ஒன்று. ஸோ ஏன் ஒரு 3வது மொழி கற்றுக்கொள்ள கூடாது என்பதற்கான காரணம் எனக்கு புரியல. ஹிந்தி கட்டாயமாக இருந்த போது நான் அதை கடுமையாக எதிர்த்த நபர்களில் நானும் ஒருவர்.
ஏன்னா கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆனால் ஏதாவது ஒரு 3வது மொழி கத்துக்கலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அதில் எந்த ஒரு தவறான ஒரு அணுகுமுறையா நான் பார்க்கவில்லை. மத்திய அரசுல முதல் டிராஃப்ட்ல அவங்க சொன்னது முற்றிலும் எதிர்க்கப்பட வேண்டி இருந்தது. அதை மாத்தி அமைச்சிட்டாங்க. இல்ல, ஆனா அது ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் அப்படின்னு வந்து கல்வியாளர், ஒரு சில கல்வியாளர்கள் மத்தியில ஒரு கருத்தும் வந்து இருக்கு. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்டா அந்த குழந்தைகள் படிக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பர்டனா தானே இருக்கும். அது ஏன் வந்து நம்ம இப்போ ஆப்ஷனலா சொன்னாலும் கூட அது நீங்க கட்டாயம் ஏதோ ஒரு மொழி கற்கணும்னு சொல்லும் போது அது வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பர்டன் தானே. ஏன் அந்த பர்டனை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்? என்ன தேவை இருக்கு, என்ன கட்டாயம் இருக்குன்னு கேக்குறாங்களே. இல்ல, அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் என்று பார்த்தால், இருமொழி கற்ற குழந்தைகள் வேர்சஸ் மும்மொழி கற்ற குழந்தைகள், அவர்களுடைய திறனை வந்து நம்ம ஒரு ஒப்பீடு செய்து ஒவ்வொரு லெவல்ல அசஸ் பண்ணி அவர்களை வந்து நம்ம சயின்டிபிக்கா ஒரு ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா ஓகே, அதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது வேற. நான் என்ன சொல்றேன், இதே வந்து நாங்க சயின்டிபிக்கா ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கோங்க, 3வது மொழி கத்துக்கொண்ட மாணவர்களுக்கு கணக்கிலேயோ இல்ல சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை, இதனால் அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது, அதனால் இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது சொன்னாங்கன்னா அக்ரி, நானும் ஒத்துக்கிறேன். பட் அந்த மாதிரி இல்ல. இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக வரக்கூடிய எதிர்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர, இது வந்து ஏதேனும் அந்த மாதிரி ஸ்டடிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா அதை வந்து வெளியிடலாமே. நான் பார்த்தவரை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியவில்லை. கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பெரும்பாலான மாநிலங்களில் மும்மொழி கொள்கை இருக்கிறது. அந்த மும்மொழி கொள்கையில் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்று வரக்கூடிய மாணவ மாணவிகள் தேசிய அளவிலான இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நம்ம மாணவர்களுக்கு ஈடு கொடுக்கிறார்கள், இல்ல சில கேசஸ்ல அதை விடவும் சிறப்பாக செய்கிறார். ஸோ அது வந்து நம்ம மாணவர்கள் கண்ட்ரி வைடா நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கும் ஆதாரம். அதே வீடியோல அண்ணாமலை அவர்கள் இந்த ஏசர் ரிப்போர்ட், ஏசிஆர் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கோட் பண்றாரு. கோட் பண்ணி அதுல பேசும்போதே சொல்றாரு, இப்போ வந்து ஆங்கிலம் மற்றும் வந்து தமிழ் ஒரு பேராகிராஃப் காமிச்சு இதை வந்து 3ஆம் வகுப்பு திறன் உள்ள அவங்களுக்காக வந்து தயாரிக்கப்பட்டதை கிட்டத்தட்ட வந்து 5ஆம் வகுப்பு மேல இருக்க மாணவர்களால் கூட படிக்க முடியல, அதுவும் அது வந்து 80% மேல படிக்க முடியல, அந்த அளவுக்கு தான் நம்ம தரம் இருக்கு அப்படின்ட்டு வந்து அவரே சொல்றாரு. அப்போ இருமொழி கொள்கை இருக்கும் போதே இப்படின்னா அப்ப மும்மொழி கொள்கை வந்து அந்த நிலைமை இன்னும் மோசமா தானே ஆகும். அது மோசமாகும் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன். நமக்கு மோசமாகுமா, இப்ப ஏன் இப்படி இருக்கிறது, இது நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா? 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் இரு திராவிட கட்சிகளுடைய ஆட்சி, 1967 இருந்து மாத்தி 2 கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 3ஆம் வகுப்பில் படிக்கும் 5ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவன் 3ஆம் வகுப்பு டெக்ஸ்ட வந்து அவரால் படிக்க முடியல, 60%மோ 70% மாணவர்களால் படிக்க இயலவில்லை என்றால் அதற்கு யார் காரணம்? அது முதல்ல கேட்கணும் இல்லையா? அப்புறம் நம்ம உலகத்திலேயே நம்ம தான் பெஸ்ட்னு சொல்லிக்கிட்டே போறதுல ஒரு லாஜிக் இல்லை. ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தாலும் அது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் ஓகே. இது வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஏசர் ரிப்போர்ட்டுங்கிறது அவங்க அக்ராஸ் த கண்ட்ரி, அவங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டும் செய்யல, இந்திய அளவில் எல்லா மாநிலங்களையும் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு ஏதோ ஒரு மதிப்பு நம்ம கொடுக்கணும் ஓரளவுக்கு. அன்லெஸ் அந்த ஏசர் ரிப்போர்ட்டே ஃபுல்லா தப்பு அப்படின்னு நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணா அது வேற. ஆனால் அது அந்த ரிப்போர்ட்டை மத்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ளும் போது நாமும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம் எப்படி திருத்திக் கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டும். நம்ம வந்து மை பாயிண்ட் இஸ், இது ஒரு தொடர்ந்து வரக்கூடிய ஒரே ஒரு ஏசர் ரிப்போர்ட்ல இல்ல, பல வருடங்களாக ஏசர் ரிப்போர்ட்ல இதே சிக்கல் தான் வந்துகிட்டு இருக்கு. 8ஆம் கிளாஸ்ல வந்து 4ஆம் கிளாஸ் கணிதம் வந்து அவங்களால தெரியல, பேசிக் சப்ட்ராக்ஷன் டிவிஷன் எல்லாம் தெரிய மாட்டேங்குது 8ஆம் கிளாஸ்ல அப்படின்லாம் கூட அந்த ஏசர் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஏன் வருகிறதுங்கிறது சிந்திக்காம இதை வந்து இன்னொரு மொழி போட்டா இன்னும் மாணவர்கள் எல்லாம் ஃபெயில் ஆயிடுவாங்கன்னு சொல்றது, அது வந்து நம்ம மாணவர்களை நம்மளே கொச்சப்படுத்துற மாதிரி. தமிழ்நாட்டில் இருக்கும் மாணவர்கள் எந்த ஒரு மாநிலத்தினுடைய மாணவ மாணவிகளை விட குறைந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு நீங்க வாய்ப்பு சிறப்பான பயிற்சி கொடுத்தீங்கன்னா 3 மொழி எனக்கு 4 மொழி அடிச்சு தள்ளுவாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நம்மளே வந்து மாணவர்களால முடியாது, அவர்கள் மீது பேர்டன் சுமத்துறோம், போட்டு பார்த்தோமா? அப்போ
தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கையில படிக்கிறவங்க கிட்டத்தட்ட 15 லட்சமோ 20 லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டாங்களா? இது என்ன என்ன ஆர்குமெண்ட் இது? என்ன லாஜிக் இதுக்கு பின்னாடி? இதுல இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்ற இன்னொரு விஷயத்துக்கு சீமான் அவர்களும் பதில் சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்து ஹிந்திங்கிறீங்க, ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எனக்கு ஏன் வேணும், என் பசங்க எதுக்கு வந்து ஹிந்தி வந்து படிக்கணும், அதுக்கான பதிலை நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3வது மொழி, அதுக்கப்புறம் ஹிந்தி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு போங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பதில் சொல்லுங்க, ஏன் நாங்க ஹிந்தி படிக்கணும், ஏன் வந்து நாங்க 3வது மொழி படிக்கணும் அப்படின்ட்டு கேள்வி ஹிந்தி கேட்கிறோம். படிக்க வேண்டாம் வினோத். எங்க போடப்பட்டிருக்கு ஹிந்தி படிக்கணும்னு? எனக்கு அதுதான் நான் நேற்று ஒரு தேசிய சேனல்ல ஒரு ஆங்கில சேனல்ல விவாதத்துக்கு போயிருந்தேன். அங்கேயும் இதே தான் கேட்டேன். ஆளுங்கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் கிட்ட நான் கேட்ட கேள்வி இதுதான். எங்கெங்க போட்டிருக்கு ஹிந்தி கட்டாயம்னு அது சொல்லுங்க, நானும் உங்க கூட வந்து எதிர்க்கிறேன். ஆனா யாராலையும் எனக்கு இது வரைக்கும் இந்த 3வது மொழி உறுதியாக ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று எங்கு போடப்பட்டிருக்கு? முதல் டிராஃப்ட்ல இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. இப்போ ஏதேனும் ஒரு 3வது மொழி, அவ்வளவுதான். சோ எனக்கு அந்த கிளாஸ் எங்க நீங்க கேட்கணும், மீடியா கேட்கணும், எங்கெங்க போட்டிருக்கு ஹிந்தி கட்டாயம். அது யாராவது எடுத்து காட்டாங்கன்னு நான் வரேன். ஐ எம் ரெடி டு ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட். அது தப்பு. கட்டாயப்படுத்தி இந்தி எந்த ஒரு மொழியையும் படிக்க வைப்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் எனக்கு தெரிந்தவரை இந்த புதிய கல்விக் கொள்கையில், இன்று இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையில் எங்குமே இந்தி கட்டாயமாக 3வது மொழியாக இருக்க வேண்டும் என்று கூறப்படவில்லை. இப்ப நம்ம அடுத்த டாபிக் மூவ் ஆனோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்க வந்து 2026க்கான தேர்தல் கூட்டணி சம்பந்தமான ஒரு செய்தி வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கு. தமிழ்நாடு முஸ்லிம் லீக் அவங்களுடைய தலைவர்கள் வந்து அவங்க கிட்ட வந்து பார்த்து பேசி இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அது அலைன்ஸ் சீல்ட் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். இதுக்கு முன்பாக அதிமுகவும் விஜயும் கூட்டணி வைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து போயிட்டே இருந்தது. இப்ப வந்து விஜய் தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கான பதில் இப்போ வந்து ஒரு கட்சி அவர் கூட போயிருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை நோக்கி நகர்ந்து இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல அடுத்த 6, 7, 8 மாதங்களுக்கு இத்தகைய நிகழ்வுகள் அடிக்கடி எல்லா கட்சி தரப்பிலையும் நம்ம பார்க்க போறோம். சோ விஜய் அவர்கள் இது வந்து ஒரு சிக்னல். இப்போ ஒரு 4 சிறிய கட்சிகளுடன் ஏற்கனவே அவரோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சுட்டா அவருடைய பேரம் பேசக்கூடிய பவர் வந்து அதிகரிக்கும். அதுதான் அது பாஸ்டரிங்னு சொல்லுவாங்க. உங்க கூட கூட்டணியா? எங்க கூட ஏற்கனவே ஒரு 5-6 கட்சி வந்துட்டாங்களே, எங்க தலைமையை ஏற்று வந்திருக்கிறாங்களே, இப்போ உங்க கூட கூட்டணிங்கிறீங்க. சரி பார்ப்போம், பட் இவ்வளவு சீட்டு எங்களுக்கு கொடுத்தாதான் அந்த கூட்டணி. இதுக்கு வரக்கூடிய ஒரு பாஸ்டரிங்காகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர இது தொடர்ந்து நடக்குங்க. நீங்க கூட்டணி என்பது ஜனவரி மாதத்திற்கு முன்பு எந்த நிகழ்வு வந்தாலும் அது இறுதியான நிகழ்வு அல்ல. ஜனவரி பிப்ரவரியில தான் இந்த கூட்டணி இறுதி செய்யப்படக்கூடிய வாய்ப்புகளே. அதுக்கு பிறகு மார்ச்சுக்கும் போலாம். பட் நிச்சயமாக இந்த ஆண்டு யார் என்ன சொன்னாலும் அதற்கு எந்த விதமான ஒரு சாங்டிட்டியும் கிடையாது. அதிமுக விஜய் கூட்டணியும் வந்து ரூல் அவுட் பண்ணிட முடியாது அப்படிங்கிறீங்க? எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாதுங்க. இன்றைய சூழல்ல ஒன்று, திமுகவுடன் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து அங்கேதான் இருப்பார்கள் என்று உறுதியாக கூற முடியாது. அதிமுகவோட விஜய் கூட்டணி வைப்பாரு, வைக்காமலும் போகலாம். பாஜகவும் அதிமுகவும் மீண்டும் கூட்டணியில திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, வராமலும் போகலாம். சோ இது எதுவுமே வந்து நன் ஆஃப் திஸ் இஸ் கேரண்டீட். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் முணுமுணுத்து கொண்டிருக்கின்றன. பர்டிகுலர்லி சிபிஎம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் அரசை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சில கடுமையான விமர்சனங்களையும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அவங்க தொடர்ந்து அங்கேயே தான் இருப்பாங்களா? சிபிஐ பெருசா வாயை திறக்கல, அவங்க திமுகவோட தான் இருப்பாங்க போல இருக்கு. பட் சிபிஎம் கேரண்டியா அங்கதான் இருப்பாங்களான்னா நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம இந்த திமுக கூட்டணியில வேற எந்த பெரிய கட்சியும் வந்து வெளியே வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அது உறுதியா நம்ம எப்ப சொல்லலாம்? ஜனவரி மாசத்துல தான் சொல்லணும். சார், இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அதிமுகவை பொறுத்தவரை இப்ப ஏற்கனவே வந்து செங்கோட்டையன் பேசினது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி, அப்புறம் அந்த நீதிமன்ற தீர்ப்பும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா பொதுவா
மற்ற கட்சிகளை விட தேர்தலுக்கு அதிமுக தயாராவதில் சுணக்கம் காட்டுறாங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. ஏன்னா தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் விஜய் கட்சிக்கே 2 தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் பிரசாந்த் கிஷோரையும் என்கேஜ் பண்ணிருக்காங்க கூடுதலா. திமுகவும் ராபின் சர்மா என்கேஜ் பண்ணிருக்காங்க, பெண் ஒர்க் பண்றாங்க. இது எல்லாமே பல விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கும் பொழுது அதிமுக இன்னும் தேர்தல் வேலையை தொடங்கல அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. அதுக்கு வெயிட்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது விமர்சனத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அவர்கள் தங்களுடைய பணிகளை துரிதப்படுத்த வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. நான் கேள்விப்பட்டதை நான் சொல்றேன். கேள்விப்பட்டது என்னவென்றால் அதிமுகவுடைய பண பலம் திமுகவுக்கு ஒப்பிட்டோம்னா ரொம்ப கம்மி. பர்டிகுலரா ஏன்னா எதிர்கட்சியா இருக்கிறாங்க, 5 ஆண்டுகள் ஆட்சியில இல்ல. சோ நிச்சயமாக அவர்களுடைய பணபலம் திமுகவோட கம்பேரே பண்ண முடியாது. சோ அவர்களுடைய யோசனை என்னவென்றால், தேர்தலுக்கு ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு நம்மளுடைய கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளுடைய வியூகத்தை வகுத்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸை அப்போ அனௌன்ஸ் பண்ணலாம். இப்போ அனௌன்ஸ் பண்ணாக்க ரொம்ப ப்ரீமெச்சூர் ஆயிடும். அந்த பீக்கிங் டூ சூன்னுவாங்க. அதாவது அந்த மேரத்தான் ஓடுறவங்க ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் லீடு யார் இருக்காங்களோ அவங்க 40வது கிலோமீட்டர்ல எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது. ஸோ பணபலம் திமுகவோட மேட்ச் பண்ண முடியாது. அது வேற எந்த கட்சியாலையும் முடியாது. பாஜகவால முடியும், அது அகில இந்திய லெவல்ல. பட் அது வேற விஷயம். ஸோ இங்கு என்ன சிக்கல் என்றால், எப்படி நீங்க மீடியா அட்டென்ஷன் உங்க பக்கம் இருக்கணும். அதுதான் அதிமுக பெருமளவுல இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கிறது. மீடியா அட்டென்ஷன் வரா மாதிரி ஏதாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். பப்ளிக் ஐல இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூப்பிடலாம். பிரசாந்த் கிஷோரை கூப்பிடுறதுங்கிற, பிரசாந்த் கிஷோர் எனக்கு தெரிந்த வரை ஃபுல் டைமா அவர் வரப்போறது இல்லை. அவர் ஒரு அட்வைசர் மாதிரி, மேபி ஒரு 4-5 மீட்டிங் வந்துட்டு போகலாம், ஒரு வீடியோ காலில் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ அவர் ஒரு விஜய்க்கு ஃபுல் டைம் ஆலோசகராக அவர் இங்க பணிபுரிய போறது இல்லை. ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு வியூகத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு தெரிந்த வரை. ஆனால் அது 6 மாதத்துக்கு முன்பு தான், இப்ப கூட வராது. குறைந்தது ஒரு அக்டோபர் மாதம் செப்டம்பர் மாசத்திலிருந்து அது வெளிவரும் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அது மிகவும் சரியான ஒரு நடவடிக்கையா என்பது பொறுத்திருந்து பார்க்கணும். இல்ல, இதுல இன்னொரு விஷயமா சொல்றாங்க, மல்டிபோலார் கான்டெஸ்ட் அப்படிங்கிறது டிஎம்கேக்கு தான் சாதகமாக இருக்கும். இப்ப ஏற்கனவே சீமான், விஜய், அதுக்கப்புறம் அதிமுக அப்படின்னா பல முனைகள்ல போட்டி இருக்கு. அப்படிங்கிற போது வாக்குகள் பிளவுபட்டு அது டிஎம்கேக்கு தான் சாதகமா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கருத்து சொல்றாங்க. சோ அப்போ இந்த பலமுனை போட்டியை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அதிமுக யோசிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ? ரொம்ப இது ஒரு குழந்தை கூட கூறக்கூடிய விஷயம். திமுக கூட்டணிக்கு எதிராக பலமுனை போட்டி என்றால் திமுகவுடைய வெற்றி உறுதி. அது யாராலையும் மறுக்க போறது இல்லை. இட்ஸ் ஆப்வியஸ் திங். திமுக கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் எதிர்க்க ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைத்துதான் அதை சாத்தியமாக முடியும். அது எத்தகையான கூட்டணியாக இருக்க வேண்டும்? அதிமுக, விஜய், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, மற்ற தமாக போன்ற புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பாசிபிலிட்டி. 2வது பாசிபிலிட்டி அதிமுக, பாஜக, மற்ற பாமக, தேமுதிக, மற்ற கட்சிகள். அது ஆப்ஷன் 2. ஆப்ஷன் ஐடியல் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, உறுதியா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றிணைங்க. அப்கோர்ஸ் திரு சீமான் அவர்கள் வரமாட்டார், அது டிஃபரெண்ட் இஷ்யூ. பட் ஒருவேளை விஜய் பாஜகவை ஆதரிப்பாரா, கொள்கை ரீதியான எதிரி என்று கூறிவிட்டு எப்படிங்க கூட்டணி வர முடியும்னா, எல்லாமே நடந்திருக்கு. இந்தியாவில் நடக்காத விஷயமே கிடையாது. சிவசேனாவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. சிவசேனா காங்கிரஸ் உடைய கொள்கைகளை எதிர்ப்பதற்காக துவக்கப்பட்ட கட்சி. கிட்டத்தட்ட காங்கிரஸ் உடைய செகுலரிசம் இந்த கொள்கையெல்லாம் ஒரு இந்து சாம்ராட், இந்து ஹிருதய சாம்ராட் தான் அவர் வந்தார், பாலா சாஹேப் டாக்கரே. சோ அப்புறம் அவங்க கூட்டணி வைக்கலையா? சோ திமுகவை தோற்கடிப்பது, வீழ்த்துவதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம் என்று இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார்கள். விஜய், அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக இந்த திமுக கூட்டணி வீழ்த்தப்படும். ஆனால் அது சாத்தியமா என்று கேட்டால் இன்றைய சூழலில் அது சாத்தியம் குறை. இதுல உங்களில் ஒருவன் அப்படின்னு முதலமைச்சர் வெளியிட்ட வீடியோவை பார்த்திருப்பீங்க. அதுல
அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முதலமைச்சர் அழுத்தமா வந்து சொல்றாரு. உங்களுக்கு அது வந்து இந்த அப்பா அப்படின்னு வந்து அது ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ண பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம், அதுக்கப்புறம் ஒரு கருத்தும் வந்து நிலவுது அப்படிங்கறத பாக்குறோம். அந்த அப்பா அப்படிங்கிற நரேட்டிவ் வந்து வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்ப ஏற்கனவே அம்மாங்கிற ஒரு நரேட்டிவ் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பயங்கரமா அது ஒர்க் ஆயிருக்கு. கடந்த கால தமிழக அரசியல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இந்த அப்பா அப்பா அப்படிங்கிற அந்த நரேட்டிவ் வந்து முதலமைச்சர் செட் பண்ண பாக்குறாரு. அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் வந்து அதுக்கு ஒரு காரணத்தோட தான் அவங்க செய்யறாங்க. அது வந்து அதாவது திடீர்னு தன்னிச்சையா முதலமைச்சர் அந்த வீடியோ போட்டதா நான் பார்க்கல. இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜயினுடைய ஓட் பேங்க் யாரு? இளைஞர்கள். இப்ப 60 வயசு ஆளோ 70 வயசு ஆளோ விஜய்க்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இந்த 18 வயசுல இருந்து 30 வயசு 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் தான் விஜய்க்கு ஒரு பெரிய ஓட் பேங்கா இருக்கிறாங்க. இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இருக்காங்களா இல்லையாங்கிறது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். பட் அந்த எதிர்பார்ப்பு இப்போ அந்த ஓட் பேங்கை அட்ராக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சென்டிமெண்டல் ஒரு அப்ரோச்ல போகலாம். இதெல்லாம் வந்து இதுக்குதான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அந்த எக்ஸ்பர்ட்ஸ், அட்வைசர்ஸ் இதெல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன அவங்க முதல்லயே கணித்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவர் முதலமைச்சர் வந்து சில பள்ளி விழாக்களுக்கு போறாரு, இல்ல கல்லூரிகளுக்கு போறாரு, அங்க அப்பா அப்பான்னு சொல்லும் போது இது எல்லாமே வந்து அவர்கள் சொல்லி சொல்லி இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸ்பான்டேனியஸா அவங்க சொன்னாங்களா இல்ல செட்டப் பண்ணி சொல்ல வச்சாங்களா அதுவும் தெரியாது. பட் இது வந்து ஒரு நிறைய பேர் ஒரு 2 days அந்த வீடியோ வந்ததுல இருந்து எல்லாருமே இல்ல இல்ல இது வந்து அவர் எதுக்காக போட்டிருக்காருன்னு அனலைஸ் பண்றாங்க. பட் கிளியரா எனக்கு தெரியுது விஜய் உடைய இளைஞர். சோ திமுகவை விட்டு அந்த இளைஞர்கள் ஒருவேளை விஜய் பக்கம் போலாமோ அப்படின்னு ஒரு அதை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு, அந்த இளைஞர்களை ஈர்ப்பதற்கு தான் அப்பா. இல்ல இப்ப 50 வயசு ஆளு வந்து இவர் அப்பான்னு சொல்ல போறது இல்லையே. ஒரு 18 to 25, 18 to 30 அந்த அந்த ஏஜ் குரூப் இப்ப அதிமுகவுக்கும் அங்க பெரிய வாக்கு வங்கி அந்த ஏஜ் குரூப்ல இருக்காது. யாருகிட்ட அந்த வாக்கு வங்கி போகலாம்? விஜய் கிட்ட போகலாம். அதை வந்து கொஞ்சம் அரெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டலான ஒரு வீடியோ அப்படிதான் நான் பார்க்கிறேன். இல்ல ஆனா அதுக்கு விமர்சனங்களும் இருக்கு. ரொம்ப குறிப்பாக பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க ஒரு சி.வி. சண்முகம் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. எல்லாரையும் வந்து அப்பான்னு கூப்பிடுவாங்களா, அது வந்து அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காருல்ல. அப்ப இது வந்து அவருக்கு ஒரு ரிவர்ஸ் ஆகும், இது ஒரு பேக்லாஷ் ஆகும்ன்ற மாதிரியான ஒரு தோற்றமும் இருக்கு இப்போ. இல்ல நான் வந்து இது பேக்லாஷும் ஆகாது, பெரிய அளவுல ஓட்டும் பெற்று கொடுக்காது. நான் வந்து இது ஒரு பெரிய ஒரு உடனே வந்து நாளைக்கு எல்லா போற இடத்துல எல்லாரும் அப்பா அப்பா என்று அழைக்க போவது இல்லை. அது பெரிய ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். அதே சமயம் ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அம்மா அம்மா என்று ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகி அது வந்து பல ஆண்டு காலம் அது அப்படியே தொடர்ந்தது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 2001 வந்து தொடர்ந்து அந்த அந்த அம்மா அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து கிட்டத்தட்ட ரெகுலர் பழக்கத்துல வந்துருச்சு. பட் இவர் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இது ஒர்க் அவுட் ஆகும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் இதனால வந்து ஒரு பாதிப்பு வரும் என்றும் நான் நினைக்கிறேன். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, இப்போ விகடன் வெளியிட்ட அந்த கார்ட்டூன் தொடர்பாக இரண்டு பார்வையாக முன்வைக்கப்படுது. ஒண்ணு வந்து இது வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்ட்டு வந்து முன்வைக்கப்படுது. இன்னொன்னு வந்து 1000 இருந்தாலும் பிரதமரை வந்து ஒரு கைதி போல சித்தரிப்பது கருத்து சுதந்திரம் இல்ல, இது வந்து கருத்து சுதந்திரம் வந்து ஒரு 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 நிலைக்கு ஒரு வரையறைக்கு உட்பட்டதுதான், இந்த மாதிரி விமர்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இந்த இதுல உங்களுடைய பார்வை இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இவர்கள் ஒரு சம்பவத்தினுடைய அடிப்படையில் அந்த கார்ட்டூனை போடுறாங்க. ரேண்டமா ஒரு கார்ட்டூனை போட. சமீப காலத்துல என்ன நடந்திருக்கு? இல்லீகலா இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்ற நபர்கள் அமெரிக்காவிலிருந்து சங்கிலி போட்டு கை விலங்குகள் போடப்பட்டு கால்களில் சங்கிலிகள் போடப்பட்டு அதுக்கு பிறகு அவர்கள் இங்கு திருப்பி அனுப்பப்படுகிறார். அந்த இன்சிடென்ட்டுக்கு தான் இந்த கார்ட்டூன் வருது. இந்த கார்ட்டூன் ஏதோ ஜஸ்ட் திரு மோடி அவர்களை வந்து சிறுமைப்படுத்த வேண்டும் என்று போடப்பட்ட கார்ட்டூன் அல்ல. சோ அமெரிக்காவுக்கு போறாரு பிரதமர். அவர் அங்க இருந்து கிளம்ப ஒரு பிளைட்ல இந்த மாதிரி இந்தியர்கள் வராங்க இல்லையா, முந்தானத்து வந்தாங்க இல்லையா, 3 நாள் முன்னாடி சண்டே அன்னைக்கு லேண்ட் ஆனவங்க, சாட்டர்டே அன்னைக்கு ஒரு பிளைட் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி அவங்க ஒரு கார்ட்டூன் போடுறாங்க. ரெண்டாவது,
கருத்து சுதந்திரம் எங்கு அது சிக்கலாகும் என்றால் வன்முறையை தூண்டும் வகையில் அது அமைந்தால். இது எப்படி வன்முறையை தூண்டும் வகையில் அமையவில்லை. மூன்றாவது டிஃபமேஷன். நிச்சயமாக இது உதாரணத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் தங்களுடைய தலைவரை இந்த மாதிரி சித்தரிப்பதில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீதிமன்றத்தை நாடி டிஃபமேஷன் கேஸ் போடலாம். நிச்சயமாக அது அந்த உரிமை அவருக்கு இருக்கிறது. யார் இவ்வாறு கருத்து சுதந்திரத்தை மீறிவிட்டார்கள் என்று ஒருத்தர் நினைக்கிறாரோ அவங்களுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போகலாம். அதுதான் ரைட் அப்ரோச். நீங்க என்ன பேசிஸ்ல இதை பிளாக் பண்ணிருக்கீங்க, பிளாக் பண்ணீங்களா பிளாக் பண்ணலையான்னு அபிஷியலா வந்து நோட்டீஸும் கொடுக்காம, இது முற்றிலும் தவறு. நான் ஒன்னே ஒண்ணு, தமிழ்நாட்டுல கருத்து சுதந்திரங்கிறது கொஞ்ச நாளாவே இல்ல. சாரி, கருத்து சுதந்திரங்கிறது கொஞ்ச நாளா இல்ல. நம்ம பாக்குறோம் யூடியூபர்ஸ் எல்லாரையும் ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னு பிடிச்சி அரெஸ்ட், அதுவும் போலீஸ் வந்து நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்குன்னு வந்து அரெஸ்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே தானே அது. இப்போ நீங்க வேற விதத்துல அதை பண்றீங்க, பிளாக் பண்றீங்க. அவங்க நான் என்ன கேட்கிறேன், இந்த கார்ட்டூன் வர்ஸ்ட் கேஸ் அப்படி உங்களுக்கு அப்ஜெக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நீங்க விகடனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும்ல. நோட்டீஸ் அனுப்பிச்சு இந்த கார்ட்டூனை ரிமூவ் இட் வித்தின் 24 hours, அதர்வைஸ் ஐ வில் பி ஃபோர்ஸ் டு ஃபைல் டிஃபமேஷன் கேஸ். டிஃபமேஷன் போடுங்க கோர்ட்ல, கோர்ட் சொல்லட்டும் இது வந்து நீங்க இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தாண்டி போயிடுச்சு. சரி, நீங்க இது ஓவர் என்று கூறுவதற்கு என்ன வரைமுறை? அதுக்குதான் கோர்ட் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. 2 கம்யூனிட்டிஸுக்குள்ள என்மிட்டி தூண்டுற மாதிரி, வயலன்ஸ் ப்ரொவோக் பண்ற மாதிரி, வன்முறை தூண்டுற மாதிரி இதெல்லாம் இருந்தா நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த கார்ட்டூன் இன்று நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை பின்னணியாக வைத்துக் கொண்டு சித்தரிக்கப்பட்ட ஒரு கார்ட்டூன். அதை வந்து நீங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இல்லை என்று கூறினால் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல மத்திய அரசு அவ்வாறு செய்திருந்தால், இதுவரைக்கும் வந்து அபிஷியலா அவங்க விகடன் உடைய ஸ்டாண்ட் வந்து அபிஷியலா அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் 2 நாள் முன்னாடி வரைக்கும் வரலங்கிறது தான். இந்த மாதிரி நாங்கள் உங்கள் சைட்டை முடக்கி விட்டோம் அப்படின்னு வரலங்கிறாங்க. அதுதான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்டேட் ஆயிருக்கா எனக்கு தெரியாது. பட் அதுவும் சொல்லாமல் அதை முடக்குவதுங்கிறது முற்றிலும் கண்டனத்துக்குரிய. எப்படி இந்த மாதிரியான கருத்து சுதந்திரத்தை வந்து விகடன் வந்து எப்பவாவது இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக வந்து பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க வந்து வன்முறை இருக்கு, வேங்கை வயல் இருக்கு, அப்புறம் ஜாதிய வன்கொடுமைகள் சம்பந்தமாக தினம் தினம் செய்தி வந்து கொண்டிருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரையோ அந்த அளவுக்கு வந்து விமர்சிக்காத விகடன் வந்து பிரதமரை மட்டும் விமர்சிக்கிறாங்கன்னா அதுல ஒரு உள்நோக்கம் பார்க்க முடியாதா? உள்நோக்கம் இருக்கட்டங்க. அவங்க அரசியல் திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாங்கன்னு எடுத்துக்கோங்களேன். அதுக்கு சுதந்திரம் இல்லையா? அவங்க திமுகவுடைய ஒரு பிரச்சார பீரங்கியா இருப்பதற்கு அவங்க ஒரு பத்திரிகைக்கு உரிமை இல்லையா? டெல்லியில இருக்கிற எல்லா டிவி சேனலும் பிஜேபியுடைய பிரச்சார பீரங்கிகள் தானே. நான் என்ன சொல்றேன், இப்ப திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா சேனல்ஸ் கிட்டத்தட்ட 90% திமுக பிரச்சாரம் தானே செய்யறாங்க. விகடனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஐயா, நான் முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இரண்டும் ஒன்றுங்க, ஒரே நாணயத்தினுடைய இரு பக்கங்கள். அவ்வளவுதான். நான் 5 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். மக்களுக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. இங்க யூடியூபரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறதும், இங்க மாதிரி விகடன் வந்து ஒரு கார்ட்டூன் போட்டாங்கன்னு பேன் பண்றதும் ஒரே அப்ரோச் தான். அது பாசிசம் ஒரு பாயசம்னு கேட்டாங்க இல்லையா? விஜய் கேட்டார்ல, பாசிசமா இது பாயசமான்னு. நீங்க முடிவு எடுத்துங்க, எது பாசிசம் எது பாயசம் நீங்க முடிவு பண்ணிக்க. 2 ஒண்ணுதான். இதே அப்ரோச் தான் மத்தியில் பாஜக இவங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்களா, அவங்க இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்களாங்கிறது தான் ஒரே கேள்வியை தவிர, இருவருடைய அப்ரோச்சும் கருத்து சுதந்திரம் அவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பாஜகவும் ஏற்றுக்கொள்ளாது, திமுகவும் ஏற்றுக்கொள்ளாது. இருவரும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். இல்ல, ஆனா பத்திரிகையாளர் மீது வந்து குண்டர் சட்டம் போடுவதும், அப்புறம் வந்து ஒரு வழக்குக்காக அவங்களுடைய செல்பேசிகளை வந்து பறித்து செல்வதும், ஒரு இணையதளத்தை முடக்குவதும் எப்படி ஒரே தட்டுல உங்களால இருக்க முடியும்? நான் வந்து இந்த மேட்டரை நான் எடுத்துக்கல. இப்போ சித்திக் கப்பன் கேஸ் எடுத்துக்கங்க. ராஜ்தீப் சர்தேசாய் நேற்று ஒரு விழால பேசும்போது அதை சொன்னார். ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு ஈவெண்ட்டை கவர் பண்ண போறாரு, அதுவும் ஹத்ரஸ்ல நடந்த ஒரு மிகவும் கொடூரமான ஒரு சம்பவத்தை கவர் பண்ண போறார். அவர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறார். ரைட்டா? சோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு நமக்கு. இங்க வந்து அது ஹைலைட் ஆச்சா? ஹைலைட் ஆச்சு. சித்திக் கப்பன் கேஸ் ரொம்ப ஹைலைட் ஆச்சு.
பட் நிறைய பேர் அந்த மாதிரி ஃபேமஸாக அல்லாத ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஜெயிலுக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லாமே நடந்திருக்கு. ஸோ நீங்க யூபியில இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம குறிப்பிடலாம். ஸோ மை பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிளுங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, ஜெயலலிதா தான் வந்து ரொம்ப ஒரு கொடுங்கோல் ஆட்சி மீடியாக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு ஒரு சித்தரிக்கப்படுவாங்க. எவ்வளவு கைது செஞ்சாங்க, எவ்வளவு பேரை நக்கீரன் கைது செஞ்சாங்க, அது எனக்கு தெரியும். அதை தாண்டி எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டார்கள் ஜெயலலிதா ஆட்சியில ஜேர்னலிஸ்ட் மொத்தமா? இப்ப லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நீங்க ஒரு ஆர்குமெண்ட், விகடன் ஒரு ஃபேமஸ் குரூப், அதையும் யூடியூபரையும் கம்பேர் பண்ண. இன்னைக்கு யூடியூபர் தாங்க ஜேர்னலிஸ்ட். இன்னைக்கு ரவீஷ்குமாருக்கு 1 கோடி மக்களோ இல்ல 1 கோடி மக்கள் சப்ஸ்கிரைபர்ஸ். எவ்வளவு நியூஸ் பேப்பர் இந்தியால, தமிழ்நாட்டில் எவ்வளவு நியூஸ் பேப்பர் 1 கோடி பேரை போய் சேருது? எங்க 300,000 சர்க்குலேஷன் 2000 சர்க்குலேஷன்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க ஜேர்னலிஸ்ட். யூடியூப்ல 5 லட்சம் பேர் பாக்குறாங்க, 10 லட்சம் பேர் பாக்குறாங்க, அவங்க ஜேர்னலிஸ்ட் இல்லையா? அது என்னது லாஜிக் அது? ஏன்னா அன்னைக்கு டெக்னாலஜி இல்ல. இன்னைக்கு யூடியூப்ல செய்தியை கொண்டு மக்களுக்கு சேர்க்கும் நபர்கள் ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பசஸ் தே ஆர் ஜேர்னலிஸ்ட். அவங்க தே ஹேவ் டு பி ரெஸ்பான்சிபிள். அவங்க என்ன சொல்றாங்கிறதுக்கு அவங்க பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பட் அவங்க ஜேர்னலிஸ்டே கிடையாது. நான் வந்து ஏதோ ஒரு பத்திரிகையில வேலை செய்தேன், அந்த பத்திரிகைக்கு மொத்தம் சர்க்குலேஷனே 5000 காப்பி, நான் தான் ஜேர்னலிஸ்ட். என்ன அபத்தம் இது? சோ இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இரு அரசுகளும், மத்திய அரசினுடைய அணுகுமுறையும் சரி, தமிழ்நாடு மாநில அரசினுடைய அணுகுமுறையும் எந்த விதமான ஒரு வித்தியாசம் இல்லை. கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது மத்திய அளவிலும் மிகவும் குறைவாக இருக்கிறது, மாநில அளவிலும் அதை விட இன்னும் குறைவாக இருக்கு. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். நன்றி.